வணக்கம். நமது மனதின் எண்ணப்போக்கினை நம் தலை நிலையே புலப்படுத்தும். தவநிலை கொண்டு நிலையான நலம் பெற இதோ ஒரு பயிற்சி, எளிய பயிற்சி. உலாவப் போகும்போது தலை விரைப்பாக வைத்து கொள்ளாமல் அதற்காக தொங்க போட்டு விடாதீர்கள். நெகிழ்ந்த நிலையில் விட்டாற்றியாக அமைத்து பார்வை தரைக்கு நேர்கோட்டில் செலுத்தி நடத்திடுக. தவநிலை செம்மைக்கு இன்னொரு வழி, கனமான புத்தகங்களை சிலவற்றை தலைமேல் வைத்து கைகளை இடுப்பில் சேர்த்து அறையில் இங்கும் அங்கு மெல்ல நடந்துடுக. புத்தகங்கள் கீழே விழக்கூடாது. இந்த பயிற்சியால் தலை என்ற புற உறுப்பு மட்டுமே நலம் போதும் என்று எண்ணி வேண்டாம். சமநிலை உணர்வு உணர்ச்சி பூர்வமாக உள்ளத்திற்கும் உண்டாகும். தலையும் தடுமாறாது. இதற்கு மேல் படிப்பை நிறுத்திவிட்டு இது போன்ற பயிற்சிகளை இந்திய வாழ்வில் எங்கேயாவது கண்டிருக்கிறீர்களா நினைத்து பாருங்கள். நினைவில் வரும் பயிற்சிகளை நிரல்படுத்தி அவற்றின் அடிப்படை நோக்கத்தை ஆராய்ந்து பாருங்கள். கரகாட்டம் இவை உங்கள் மனத்தில் தோன்றிருக்கும். நாட்டுப்புற பெண்கள் தண்ணீர் குடங்களை தலையில் வைத்து கைவீசி நடத்தி வரும் காட்சி மனத்திலே நிழலடிக்கும்.